Blueberries, Hira presents you Polaroid காதல் எபிசோட் 8. லாஸ்ட் எபிசோட் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டுங்கண்ணா. கடைசி என்ன நடந்திருக்குன்னா, நீங்களாம் வந்து கேமிங் ஸ்டேஷனோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. சரி வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பின்னாடி டேஷா அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு, ஏ வாடி விஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு, ஐயோ பாருடா என்ன புஜ்ஜின்னு கூப்பிடுற ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவளும் ஏன் நான் கூப்பிடக்கூடாதா, என்ன டங் அண்ணா மட்டும்தான் கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அது 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 அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்க. அதோட அது டேம் பார்த்து நின்றுருப்பான். நான் அவளை ஃபயன்மா தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட டேஷாவும், ஓ ஃபயன்மான்னு கூப்பிட்றாங்களா, சொன்னா அதுக்கப்புறமா வேற ஏதோலாம் கூப்பிடுவீங்களாமே. ஐயோ இதை பற்றிலாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுல நான் கேட்கல. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுட்டு உங்களை பார்த்துட்டு சொல்கிறா. அதோட நீங்கள், அச்சோ டேஷா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடி, நான் உன்கிட்ட எப்படி எப்படி சொல்லாமல் போவேன், உன்கிட்ட எல்லாமே நான் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஷை ஆகிட்டு சொல்கிறீங்க. அதோட தெரியுது தெரியுது, இருந்தாலும் இப்போல்லாம் என்ன 2 பேருக்கு நடுவில் நடக்கிறதுலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேஷா அப்படி பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டாம் தான். அங்கே அவள் பார்க்குறப்போ கரெக்டாக அவன் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். பார்த்துட்டு அப்படியே ஐப்ரோ ரேஸ் பண்ணிட்டு போலாமான்னு சொல்லிட்டு அவரோட கண்ணால் பேசியிருந்திருப்பாரு. அது டேஷா பார்த்துட்டு, நான் நான் இதோ இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஸ்டாம் கிட்ட போகிறா. என்ன பார்வையால் மட்டும் பேசுகிற, என்கிட்ட வாயை திறந்துட பேச மாட்டியா? முன்னாடியெல்லாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட ஸ்டாமும், எனக்கு எதுவும் ஆகலை, நான் பாட்டுட்டு உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவேன், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விங்க் பண்ணிட்டே சொல்கிறாரு. அதோட டேஷாவும், என்னது பொண்டாட்டியா, என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவரும், என்னதான் இருந்தாலும் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி தானே, வேறு எப்படி கூப்பிடுவாங்களா? ஐயா இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தமிழ்லாம் நல்லாயிருக்கும், அதனால தான் பொண்டாட்டின்னு கூப்பிடலான்னு நினச்சேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. இந்த வாட்டி அவர் வெங்கெல்லாம் அடிக்கலை, அப்படியே டேஷாவே தான் பார்த்துட்ருக்காரு. அதோட நீங்கள் அதை பார்த்துட்டு, பார்த்தியா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிட்டு அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்போது கரெக்டாக அவர் உங்களையும் பார்த்துட்டே இருக்காரு. அதோட நீங்கள், டேப்பா அங்கே அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரும், பார்த்துட்டு தாண்டி இருக்கேன், பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள், என்ன பார்க்க சொல்லலை, அவங்கள பார்க்க சொன்னேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அதோட டேவும், ரொம்ப க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, இல்லை இல்லை அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உன்னை பற்றி பேசிகிட்ருக்கேன்
உன்னை பற்றி தான் அவன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. அதோட நீங்கள் டேப்பா அங்கே முன்னாடி பார்த்து நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. அதோட அவர் அதெல்லாம் நடந்துட்டு போகலாம், ஆனால் எப்படி அந்த கண்ணத்தை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட கையெடுத்துட்டு வந்து உங்களோட கண்ணத்தை பிடிக்கிறாரு. அதோட நீங்கள் நான் என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. அதோட அவர் என்னோட கடமை என்னன்னு தெரியுமா, கடமைன்றதுக்கு பதிலாக நான் தான் அது கடமையாக எடுத்துக்கிட்டேன். இந்த அழகை ரசிக்கிறது தான் என்னோட கடமை. அது ஒழுங்காக பண்ணலைன்னா ஐயோ நான் என்னோட வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் என்ன பேசிட்டு இருக்க டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அதோட அவர் ஒன்றும் சொன்ன சரி வா அங்கே உட்காந்துக்கலாம், அவங்க 2 பேரும் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. அதோட தேவங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அதோட அவரோட கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதோட நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதோட அவர் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட கை நீட்டுறீங்க அவர் நீட்டின மாதிரி. அதோட அவரோட கை அப்படியே எடுத்து உங்களோட கையோடு கோர்த்துக்கிறாரு. அதோட நீங்கள் நம்ம ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவர் உள்ளே போகலான்னா சொல்லி போகலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உன்னோட கை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் ஏன் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவர் எதுவும் ஆக போகிறதில்ல, அப்படியே பிடிச்சிருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. சில பேர் இருக்காங்க இதே மாதிரி கப்பிள்ஸாக உங்களை மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் வேறு விஷயத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட நீங்கள் நம்ம அவங்கள மாதிரி உட்காந்து பேச போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். அதோட அவர் அப்படி பேசணும்னாவா பேசலாம், உனக்கு என்ன தோணுது, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதோட நீங்கள் எனக்கு நீ உன்னை பற்றி சொல்ல, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது தெரியுமா, நீ நீ சிட்டியிலேருந்து வந்த பையன், உனக்கு நிறைய விஷயம் தெரியும், இது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றது வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட சொல்வியாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதோட ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நீங்கள் உனக்கு சொல்ல வேணாம்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, சொல்லலாம் வேண்டாம், எனக்கு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களோட கண்ணை பார்த்து சொல்கிறாரு. வயன்மா, நான் முன்னாடி சொன்னதும் தான் இப்பவும் சொல்வேன், ஏன் நீ எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் சொல்ல, நான் இதே தான் சொல்வேன், நான் உன்னை என்னோட சரி சமமாக பார்க்குறேன், நீ என்னை விட இது தெரிஞ்சிக்கக்கூடாது அது தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். சொல்லப்போனால் நானே இதில் சொல்லணும்னு நினச்சேன், எப்போ சொல்லலான்னு எனக்கு தெரியல, சரி எப்பயாவது நீயே கேட்டா இல்லை எனக்கே தோணுச்சு அப்படின்னாக்கா சொல்லலான்னு நினச்சேன், இப்போ நீயே கேட்டுட்ட சொல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே சொல்லவும் நீங்களும் ஓ பெரிய ஃபேமிலியாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் அவர் அப்படியே சிரிச்சுட்டு இல்லை இல்லை ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, இருக்கிறது ஒரு 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். அதோட நீங்கள் 4 பேரா, யார் யார், நீ
அதுக்கப்புறமா நம்மளோட அப்பா அம்மா, அதுக்கப்புறமா வேற யாரு? தம்பியா இல்ல தங்கச்சியா இல்ல அண்ணனா இல்ல அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவும் அதோட அவரு கரெக்டா தான் சொன்னேன், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே எங்களை பார்த்துட்டு, எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். அவன் அவன் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான் தான், ஆனா நான் ஒன்றும் செட்டில் ஆகல. அதுதான் அதுதான் அப்பாவுக்கு பிரச்சனை. வேற வேற எதுவும் இல்லை. எனக்கு அவரோட கம்பெனியிலே போய் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. நான் வேற ஒருத்தன் எதுவுமே சொல்லாம நேரா எங்க அப்பா பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னோட அம்மா பத்தியிலேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒருத்தர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுக்கிறாரு. அதுல அவங்களோட அம்மாவோட பிக்சர் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு, இதோ இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்க அவரை பார்த்துட்டு அப்படி ஃபோனை பார்க்குறீங்க. ஐயோ டேப்பா, உனக்கு அப்படியே அம்மாவோட கண்ணு மாதிரி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி சொல்றீங்க. அதோட அவரு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா இந்த கண்ணு உன்னை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கட்டே, இது இப்படியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவரு சரி வேற எப்படி சொல்லட்டும், உண்மை எனக்கு மறைச்சலாம் சொல்ல தெரியலவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை குடிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் கண்டிப்பாக ஷை ஆகுவீங்கன்னு தெரியும் அவருக்கு, அதனாலே சொல்லியிருப்பாரு. அதோட நீங்கள் டே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு சைடுக்கு திரும்பிக்கிறீங்க. அதோட அவரு சரி 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 வா உனக்கு மற்றதும் சொல்கிறேன். என்னோட அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்களோட குறைய கேட்டேனாவே ஆஹா சொர்க்கத்துக்கே வந்துடலாம். அப்படியே நீ பாடின மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட நீங்க நான் பாடின மாதிரியா? நான் பாட்டு பாடினது நீ கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவரு கேட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட நீங்க எப்ப கேட்டீங்க? அது எப்படி? எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவரு நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட நீ கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி சொல்றீங்க. உங்களோட கையெடுத்துட்டு வந்து அவரோட ஃபேஸை கட் பண்றீங்க. எப்படி எப்படி டேப்பா நீ இவ்வளோ பொறுமையாக உட்காந்து எல்லாமே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்குறீங்க. அதோட அவரு ஏன் இப்போ இவ்வளோ திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்க இல்லை நிறைய பேர் சிட்டி பசங்களாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் டேஷாவே அவளே என்கிட்ட சொன்னான். அது கூட எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவன் என்கிட்ட கூட சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பையனை நான் விரும்புகிறேன்னு கூட சொல்லலை. ஒரு 2 மாதமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. நானும் பரவாயில்ல நல்லதாக போயிட்டுருக்கு போல வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இந்த சிரிப்புக்கு பின்னாடி வேற அர்த்தம் இருந்துச்சுன்னு அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறமா ஒரு நாள் ரொம்ப சோகமாக வந்தா. நான் ஏன் தான் இருக்கணும்னு கேட்டா. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா அந்த நாள் அவளோட அப்பா அம்மாவும் கூப்பிட்டாங்க. அதாவது என்னோட மாமாவும் மாமியும். அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு அவளை விடவே இல்லை. அவளை வீட்டை விட்டு விடலை. நானும் அவகிட்ட அந்த ரூமுக்குள்ள போய் பேசலான்னு நினைச்சேன். இருந்தாலும் பேச விடலை. என்னன்னு புரியாம போயிடுச்சு.
அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவ அவ யாரையோ காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அது கூட பரவாயில்ல, அந்த பையன் தன்னை விட்டு போயிட்டான்றது என்றது புரியுறது ரொம்ப நாள் ஆச்சு. அது அதை விட்டு வெளியில வர சொல்லி அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, திட்டினாங்க, வேற என்ன பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறமா இருந்து இந்த வேலைக்கு எல்லாம் அனுப்புறதுக்காக சொன்னாங்க. அதனால நாங்க 2 பேரும் அப்படி வேலை செஞ்ச ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சமாச்சும் நார்மல் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் அப்புறம் போக போக நாங்களும் அது கடந்து வந்துட்டோம். அது ஒன்றும் ஒரு 3 மாசம் ஆயிருக்கும் அது நடந்து. அப்பன்னு கரெக்டாக நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். டேஷாவும் ஸ்ட்ராமும் முதல் பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் டேஷா சொல்வா, தெட்டி பசங்களாம் நிறைய பேர் சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க. அப்போதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. யாராவது அப்பாவே கிடைச்சா போதும், அவங்க ஏமாத்திட்டு எப்படி போக தெரியுதோ தெரியல, ஆனால் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா. நானும் அது நம்பினேன், ஒத்துக்கிறேன். ஆனால் ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லும் போது டீஷா என்னதான் தலையாட்டினாலும் அவள் யாருக்கிட்டையும் அதுக்காகவே போய் பழகலாம் மாட்டா. அதுக்காக அவள் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டா. மற்றவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது கூட இருக்கட்டும், அவள் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போயாச்சும் ஸ்ட்ராங் எல்லாம் மாற்றுவான்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு அவள் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ ஸ்ட்ராங் வருவான்னு நினைக்கல. அப்போ பேசுனா எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இது நல்லபடியாக போனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டேஷா அந்த நாள் ராத்திரி சொன்னா. அவளுக்கு இன்னொரு வாட்டி மனுஷங்களை நம்பணுன்றது வந்தால் சரிதான், ஏன்னாக்கா அது இல்லாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்லவும் அவரும் உங்களை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அது முன்னாடி மாதிரி உங்களோட அழகு மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணி எப்படி சொல்கிறீங்களோ அது அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அதோட நீங்கள் டீப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வயன்னா நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? யாருக்கிட்டேயும் வேலிடேஷன் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அது என்னமோ தெரியல, நான் நான் அப்படிதான். நான் எதுவாக இருந்தாலும் டேஷா கிட்ட முன்னாடி எல்லாமே சொல்லிடுவேன். இப்பயும் சொல்லுவேதான். இப்போ அவளுக்கு மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயும் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறீங்க. அதோட அவர் ஆத்தி எவ்வளோ அழகா சிரிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கணத்தை கிள்றாரு. அதோட நீங்கள் சரி வாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு போய் அங்கே கேமிங் சென்டரில் போகிறீங்க. அங்கே கரெக்டாக ஒரு க்ளா மிஷின் இருக்குது. அதை பார்த்துட்டு டேஷா, ஹே ஸ்ட்ராங் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த க்ளா மிஷின் யூஸ் பண்ணுறா. அதோட அவன் அந்த சைடு போ, அந்த சைடு போ, அதை அந்த சைடு இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராமும் சொல்கிறான். அதோட அவ கொஞ்ச நேரம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர் மாதிரி ஒரு தட்டிட்டு அவள் பண்ணிட்டு இருக்கா. அதோட நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அதோட அவர் என்ன ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவர் பரவாயில்ல ஒரு வாட்டி பார்த்து கற்றுக்கோ, இல்லை இரு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் காசு போடுறாரு. அதுவும் நீங்கள்
ஓ! இது இப்படி பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைய பார்க்குறீங்க. அதோட அவரு, ஆமா இப்படிதான் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு காமிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்றாரு. அதோட நீங்க அங்க போய் நின்னுக்கிறீங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க அப்படி டேவுக்கு முன்னாடி நின்னுட்ருக்கீங்க. டேவுங் அப்படியே உங்களுக்கு பின்னாடி நின்னுட்ருக்காரு. நீங்க கையெழுத்து அந்த க்ளா மிஷின் ஹேண்டில் பண்ற அந்த ஜாய்ஸ்டிக்க புடிச்சுட்டு பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கரெக்ட்டா வரல. அதோட டேவுங்க அவரோட கைய எடுத்துட்டு வந்து உங்களோட கை மேல வச்சுட்டு, இப்படி போ. இது இப்படி போறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க காது பக்கத்துல வந்து சொல்றாரு. அதோட நீங்க, "அ என்னட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "இப்படி போன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆஹா, ஓகே. அ அம் நீங்களே பண்ணுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஷையா ஸ்மைல் பண்றீங்க. அப்பதான் அவருக்கே புரியுது. "ஓ! இதனால தானா? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்ககிட்ட கேட்குறாரு. அதோட நீங்க, "அ அ அது எனக்கு அ ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதோட அவரு, "அப்படி என்னடி பண்ணிட்ட தங்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள பார்க்குறாரு. அதோட நீங்க, "ம் அது ஒண்ணும் இல்ல. ம் நான் ஹக் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு திரும்பிட்டு கேட்குறீங்க. அதோட அவரு, "இதெல்லாம் ஏன் கேட்டுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவரு உங்களோட கைய எடுத்துட்டு வந்து அவரோட பேக்ல வச்சுட்டு, அவர் அப்படியே உங்களோட ஃபேஸ கப் பண்ணிட்டு பார்க்குறாரு. "ம் இன்னொரு வாட்டி சொல்றது கேளு. கட்டி பிடிக்கணும்னா பிடிச்சுக்கோ. பிரச்சனை இல்ல. நான் எப்பவுமே உனக்காக தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட நீங்க அப்படியே அவரோட கண்ண பார்த்துட்டு, "இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன்." அப்படின்னு சொல்றீங்க. அதோட அவரும் கொஞ்சம் பக்கத்துல வராரு. எவ்வளோனா நீங்க அவரோட காதுல ஏதாவது போய் சொல்லணும்னா சொல்ல முடியும். அவ்வளோத்துல தான். அதோட நீங்க உங்களோட டிப்டோல நின்னுட்டு, அப்படியே அவரோட சீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஸ் குடுக்குறீங்க. அதோட அவரு, "ஹே! பையனா? ஐயோ! என் சந்தோஷம் எங்கன்னு போய் சொல்றது? டேய் மச்சான்!" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போய் ஸ்ட்ராங் கிட்ட அவனோட ஷோல்டர்ல போய் அடிக்கிறான். அதோட அவனும், "ஏன்டா? நான் தானடா கெச்சேன். 2 பேரும் என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறீங்களேடா!" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவனோட கைய போட்டு அப்படியே பாவம் அவனுக்கு வலிக்குது போல. அதனால கொஞ்சம் அவன் அந்த ஏரியா மட்டும் ரப் பண்றான். அதோட, "என்னடா மச்சான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிட்டனா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அடிக்கிறான் பின்னாடி முதுகுல. அதோட ஸ்ட்ராமும், "டேய் ஏன்டா திருப்பி அடிக்கிற டேய்!" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், "ஐயோ மச்சான் சாரிடா." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ்ல அவ்ளோ சந்தோஷம். அதோட நீங்க அப்படியே கொஞ்சம் ஷையா கீழ குனிஞ்சுட்டு பார்க்கவும், அதோட டேஷாவும், "இப்ப என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே உங்க சைடு வரா. அதோட நீங்க, "அது அ எதுவும் நடக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பிக்கிறீங்க. அதோட டேஷாவும், "ஆஹா! ஏதோ நடந்திருக்கு. நீ ஏதோ பண்ணல வயன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆ அது அது அவர் பண்ணது தான் நான் இன்னைக்கு பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேஷாவோட கண்ணு விரியுது. "அப்ப நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆ அது அ அதெல்லாம் அப்படி எதுவும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட டேவுங்க, லிப் டு லிப்லாம் பண்ணல. ஆனா கூடிய சீக்கிரம் பண்ணலான்னு தான் நெனைக்கிறேன். அவளும் ஓகே சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அப்படியே உங்கள விங்க் பண்ணிட்டு பார்க்குறாரு. அதோட நீங்க, "அ அது அது எதுவும் இல்ல. அது அது வாங்க. அது ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட எல்லாருமே சிரிச்சுட்டு அப்படியே போறாங்க உங்க பின்னாடியே. இதோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாம் ஒரு நைட் போல ஆயிடுச்சு. போயாகணும். அதனால நீங்கலாம் கிளம்பிடுறீங்க. அதோட்டயும் அப்படியே உங்கள கார்ல டிரைவ் பண்ணிட்டே கூட்டிட்டு போறாங்க. நீங்க அப்படியே அந்த சிட்டி வியூ அப்படி அந்த நைட் டைம்ல பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டிங்கா இருக்குது. அத பார்த்துட்ருக்கீங்க. டேவும் ஒரு கனால பார்க்குறாரு. அங்க ஒரு மிரர் இருக்கும் இல்லையா?
அந்த மிரர் கொஞ்சம் உங்கள் சைடுக்கா டெல்ட் பண்ணிட்டு அது வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு. என்ன வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, அதில் அட்லீஸ்ட் ஒரு 32 ஃப்ளோர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவர் கரெக்டாக தான் சொன்னேன், 32 ஃப்ளோர்ஸ் தான். ஆனால் நீ இல்லாமல் எனக்கு இதெல்லாம் எனக்கு நீ இருக்கிற இடத்துல தான் பீஸ் ஹாப்பினஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்கள் அப்போது எங்கே இருக்க விருப்பப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவர் நீ எங்கே இருக்கியோ அங்கே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பின்னாடி டேஷாவும் ஸ்ட்ராமும் பார்த்தியா இவங்க 2 பேரும் நமக்கு 2 பேர் நடுவில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லவும் அதோட ஸ்ட்ராமும் ஏன் நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதோட டேஷாவும் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி கேட்குறா. ஏன் அவனுக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஸ்மக்காக ஆக்ட் பண்ணுறாரு. அதோட ஏய் என்ன சொன்ன நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட ஷோல்டர் மேலே அடிக்கிறா. அதோட அவன் ஐயோ இவன் கூட இருந்த ஷோல்டரே டிஸ்லொகேட் ஆகிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிக்கிறான். அதோடு இவங்க 2 பேரும் பின்னாடி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் டேர்ம் கரெக்டாக ஒன்று ஞாபகம் வருது. அதோட உங்களை பார்த்துட்டு வயன் நம்ம நாளைக்கு போகிறோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்கள் தெரியுமே, இதோ இன்னைக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சிடுறோம், நாங்கள் இங்கே வரணுமா இல்லை நீங்கள் இங்கே வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அதோட டேஷா நீ அடி இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கா நீங்கள் எப்போவுமே தண்ணினாவே அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டீங்க, அதுவும் ஷிப்பில் போகணுன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு விதமான பயம், அது நீங்கள் சின்ன வயசுலேருந்து யார்கிட்ட சொல்லவும் மாட்டீங்க, அதுவும் அதிகமாக பேசுனதும் கிடையாது, யாரும் கேட்டதும் இல்லைன்றதுனால நீங்களே பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணது அவளுக்கே ஷாக்காக இருக்குது. அதோட நீங்கள் நானும் வரேன்றதுனால தான் அவர் என்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் டேஷாவும் ஏங்கா நீ மட்டும் அவளை பார்த்துக்கலன்னா வச்சுக்கோ, நான் பொல்லாதவளாக மாறிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டேஷா அப்படி சொல்லவும் அதோட ஸ்ட்ராமும் என்ன என்ன என் மச்சான் எனக்கு என்ன பிரச்சனை, அவன் அவன் அவளை ராணி வர பார்த்துப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட டேங்கும் நான் வாயின பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட டேஷாவும் நீ மட்டும் பார்த்துக்கலன்னா மட்டும் பாரு, அவ எப்பவுமே யாருக்காகவும் போகவே மாட்டா, ஆனால் இப்போ நீ கூப்பிட்டுன்றதுனால வரா, அதனால பார்த்துட்டு தான் ஆகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் ஒத்துக்கிறாரு. அதோட அவர் கரெக்டாக அந்த ஏரியாலே பார்க் பண்ணிட்டு உங்கள் கூட நடந்து வராரு. அப்படியே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராமும் டேங்கும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது திருப்பியும் அவங்க 2 பேர் மட்டும்தான் காரில். டேங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அதோட ஸ்ட்ராமும் டேய் மச்சான் நான் வேற சட்டுன்னு சொல்லிட்டேன், எனக்கு அப்பத்துலேருந்து செம்ம கில்ட் ஃபீலாக இருக்குடா, டேய் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட டேங்கும் இப்போ வேணால் கொஞ்சம் கில்ட் ஃபீலாக இருக்கலாம் அவள் ஓகே சொல்லாத வரைக்கும், ஆனால் அப்படி சொல்வான்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ அவகிட்ட பேசு, நீ இப்போ பேசுகிற மாதிரி இல்லை, அதுக்கப்புறமா உன்னோட விருப்பம், எனக்கா என்னதான் இருந்தாலும் என்னால் நடுவில் வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட ஸ்ட்ராமும் டேய் இல்லைடா மச்சான் எனக்கே தெரில, அவள் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கா, நீ ஒரு வாட்டி என்னதான் இருந்தாலும் வயன்கிட்ட கேளு, என்ன கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் பார்க்குறான். அதோட டேங்கும் அப்படியே அவளோட ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு
டேய் மச்சான் எதுவும் ஆகாது. உன்னோட கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அதோட இப்போது அப்படியே அந்த சிட்டி சைடுக்குள்ளே வந்துட்ட உடனே தங்க சொல்கிறான், எனக்கு நாள் செம்மையாக போச்சுலடா. நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அதோட ஸ்ட்ராமும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு, எப்படியோ நம்ம 2 பேரும் நம்ம பிடிச்சவங்க கூட இனிமேல் இருக்கலாம், ஒரு 5 நாளுக்காச்சு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட அவரும் அதுதான், அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு தான். சரிடா ப்ளூபெரிஸ், நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரம் போட்டு பார்க்குறேன். நான் சொன்னது தான், ஆனால் எனக்கு தெரியல, நானும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடி பண்ணதை விட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். நான் ஏன் ஒன்றுத்தையும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியல. எனக்கு ஒரு கொஞ்சம் கில்ட் ஃபீலாக இருக்குது. என்னடா நம்மளால் எதுவுமே போட முடியலையே, முன்னாடியாச்சு ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் போடுவோமே, இப்போ அது கூட போட முடியலையேன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரி, பண்ணுற வரைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ளூபெரிஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ப்ளூபெரிஸ், லவ் யூ ஆல்.